வெல்கம் டு துர்கா துரைராஜன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டையே ஒரு மணக்க வைக்கிற குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர்பான யம்மியான டாப் டக்கர் பிளைன் குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க. ஸோ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த, அதாவது அந்த ஸ்டைல் இந்த ஸ்டைல்னு பண்ணாமல் நம்மளுடைய சேனல் ஸ்டைல், அதாவது என்னுடைய சொந்தமான ஸ்டைலே பண்ணலாம்னு தாங்க நான் இதை பண்ணேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே எழுதியிருக்கு, அளவும் பக்கத்தில் எழுதியிருக்கு, பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் காஞ்ச நீல மிளகாய் 4, பட்டை 2 இன்ச்சஸ், கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஏலக்காயும் 4, அப்புறமா ஜாதி பத்ரி ஒரு ஃபுல் எடுத்துக்கோங்க. அப்புறமா அன்னாசி பூ 1, அப்புறமா ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஃபுல் தேவையில்லை, நமக்கு கால் இருந்தாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போ நம்ம கால் சேர்த்துடுறோம். இப்போ நம்ம மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறமா சோம்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், அப்புறமா தனியா 2 டீஸ்பூன், சீரகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம வதக்கி விட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக அந்த மனம் இருக்குல்ல, அது செம்மையாக தூள் கிளப்புங்க. ஸோ இதே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய துர்கா பிரியாணி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வாசனை அடிக்குது. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறமா 2 டீஸ்பூன் கீ சேர்த்துடலாம். இப்போ நம்ம கீ இது வேறு ஒரு குக்கரில். இப்போ நம்ம இதில் பிரியாணி இலை 1, அப்புறமா கல்பாசி சேர்த்துடலாம். அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். அப்புறமா வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம திரும்ப இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். உங்களுக்கு அளவெல்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் அதில் செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டு இதில் நம்ம பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அப்புறமா நான் திரும்ப ஒரு முறை நல்லா வதக்கி விட்டு மேலே நம்ம மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலையை இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம வதக்கி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட் ஆகட்டும், பச்சையாகட்டும், வெள்ளையாகட்டும், அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க துர்காஸ் பிரியாணி மசாலாவை இதோட சேர்த்துலாம். ஆஹா, மனம் சும்மா தூள் கிளப்புதுங்க. இப்போ நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் டர்மரிக் பவுடர், அப்புறமா தயிர் சேர்த்துடலாம். அப்புறமா அரை மூடி இது சேர்த்துடலாம். நம்ம எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா எல்லாமா வாசனை கொடுக்குறது தெரியுமா? விட்டா அங்கேயே நின்றுட்டே இருப்போம் போல் அவ்வளோ நேரம். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் செஞ்ச
அரிசியை இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிளறிடணும். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சீரக சம்பா அரிசி வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து 200 × 3 அதாவது 600 ml கிளாஸ் வாட்டர் வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி திறந்தோம்னா நம்மளோட குஸ்கா ரெடி. நம்மளோட சுவையான பிளைன் குஸ்கா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க. செம்ம சுவையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்புறமா இந்த பிளைன் குஸ்கா பிளைனா இருந்தாலுமே டாப் புட்டக்கடா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி அப்படி சேர்த்தனும் போட்டிருக்கோம். அப்புறமா ப்ரான் பிரியாணி அதையும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது பார்க்கணும்னு அவசியமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வீடியோட எண்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்ததற்கு மிக்க 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 நன்றி. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். ஸ்பீட் வந்து நல்லா த்ரில்லிங் கொடுக்கும், ஆனால் அது வந்து கில் பண்ணோம். ஸோ அப்புறமா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நம்மளுடைய லோகோ இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்புறமா பக்கத்துலேயே வந்து 2 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதை தொட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.